நீங்க பண்ற ஃபுட் பிசினஸ்ல நிறைய செலவு ஆகுதா? இன்ஃபினிட்டி ஃபுட் அகாடமில உணவு தொழிலை கத்துக்கிட்டு யாருக்கு வேண்டுமானாலும் ட்ரெயின் பண்ணலாம். சம்பளத்தை லட்சக்கணக்கில் மிச்சப்படுத்தலாம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. டெல்லிக்கு போறது விஷயம் கிடையாது. நாளைக்கு போக வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு போறாரு. எங்க தங்குவாருங்க? எங்க விஜய் போனா அங்க ரோட்ல தான் எங்கேயாவது தங்கணும். பாய் போட்டு பாய் தலைவணிலாம் எடுத்துட்டு போவாரு. பிளாட்ஃபார்ம் எங்கேயாவது இருக்கும், அங்க போய் தங்குவாரு. பப்ளிக்ல தான் தங்கணும். பின்ன போய் தனியா ரூம் போட்டு தங்கல. அப்படிதான் பேச்சு வந்துச்சு. ஏதோ ரூம் தனியா எடுத்து எவ்வளவு பெரிய செய்தி. தப்பு இல்ல அது. தனியா ஒரு ரூம் போட்டு விஜய் தங்குறது ஒரு ஹோட்டல்ல, அதுவும் பிரைவேட் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாரு. தப்பு இல்ல அது. நீங்க லோக்கல்ல ஒரு இது இருக்கும்ல, லாட்ஜ் இருக்கும்ல, 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு இருக்கும்ல, அங்க போய் விஜய் தங்கணும். அப்பதானே அமித்ஷா வர்றது, ராகுல் காந்தி வர்றது, மோடி வர்றது, இவங்கெல்லாம் வர்றது தெரியல. 7 பேர் போயிருக்காங்க. ஸோ 7 பேருமே பிளாட்ஃபார்ம்ல தங்க முடியாது சார், புரிஞ்சுக்குங்க. எல்லாருமே பிரைவேட்ல தான் போய் தங்குவாங்க, ஹோட்டல்ல தான் போய் தங்குவாங்க. இப்ப அதுக்கு ஒரு கதை கட்டணும்ல. அமித்ஷா வந்துடுறாரு சாயந்தரம், பின்னாடி வந்து அமித்ஷா வந்துகிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வருவாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது அடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சில பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பேசும்போது சொல்லுவாங்கல்ல, ஏன் பதறப்போ அதான் ஏன் உனக்கு ஏன் இவ்வளவு பதட்டம், ஏன் கொண்டு போய் கூட்டணியில சேர்ந்துடக்கூடாது, இல்ல அவர் போயிடக்கூடாது, அவர் தனியா தான் நிக்கணும், அப்போதான் அவரோட இது. அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். அவங்க தனியா நின்னா என்ன ஆகும், கூட்டணி இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் போல. அவரு வந்து தனியா நின்று அவருடைய கெப்பாசிட்டி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். திமுக பத்திரிகையாளரா? அதான் தெரியல. திமுக பத்திரிகையாளர். தமிழ்நாடே சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சு ஒருத்தனும் நிம்மதி இல்லாம தூங்கிட்டு இருக்கான். ஆனா நான் இல்லாம என் வீட்டு நாய் தூங்காதுன்னாரு பாத்தீங்களா? அதுக்காகவே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் பேசினதை பார்த்தோம்னா எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஃபயர் விட்டுட்டு இருக்காருங்க. இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ஒவ்வொருத்தரும் நிம்மதி இல்லாம செத்து போயிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில ஒரு பொண்ணை காணும்னு ஒரு பேரண்ட்ஸ் போய் ஒரு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உங்க பொண்ணுக்கு 17 வயசு ஆயிடுச்சு, எவனையாவது கூப்பிட்டுட்டு ஓடி போயிருக்குன்னு அந்த காவல்துறையில இருக்கிறவங்க சொல்லி, இந்த இதுக்கு நீங்க இங்க வரக்கூடாது, மகளிர் காவல் நிலையத்துக்கு போகணும்னு சொல்லி அங்க அனுப்பி, அங்க இருக்கிற ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த லேடி போலீஸ் அவங்க வந்து நல்லா தானே இருக்கா, எங்கேயாவது போயிருப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டு நல்லா தேடிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பி, அந்த பொண்ணை போய் தேடுனா போனோமா காட்டில் கிடக்குது அந்த பொண்ணு, பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டு. 46 கேங்குன்னு கபாலியில் சொல்லுவீங்கல்ல, 46 இனிமே 69 கேங்கு. யாரா நீங்க 69 கேங்கு அப்படின்னா 69 தான், விளக்கம்லாம் கேட்க கூடாதுன்ற மாதிரி. 69 அப்படின்னா நம்பரை போட்டு பாடுறா, உனக்கே தெரியும். நல்லா தெரியுதுப்பா. 69 எங்க போய் 69? பிரான்ஸ்ல. ஓ, நீங்க பிரான்ஸ்ல தான் 69ஆ? இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், விஜய் விஜய் விஜய். என்னடா பைத்தியமாவே மாறிட்டீங்க விஜய் விஜய்னு. சிவாஜி கணேசனா அப்படியே ஆக்ரோஷத்துல அப்படியே நெஞ்சு. சிவாஜி கணேசன் கிடையாது, வாட்டர் மேலன் ஸ்டார். எங்கண்ணா சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், வாட்டர் மேலான்றீங்க. ஹெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி விவாதிக்கலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ஹெட்ரோலுக்ஸ் குடும்பங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. உற்சாகமாவே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இல்லை, நீங்க குடும்பங்கள்னு சொன்னீங்கல்ல, அதனால ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் உற்சாகம் தான். அதெல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. உற்சாகமாவே நிறைய செய்திகள் இருக்குது. ஆமா ஆமா, உற்சாகமா நிறைய செய்திகள் இருக்கு, நானும் பார்த்தேன். முதல் செய்தியே நம்ம போயிடுவோம். உங்க விஜய் உயிர் என்ன வரேன்னா அப்படின்னு டெல்லி போயிருக்காரு. டெல்லிக்கு போறதுக்கு எதுக்கு உங்க விஜய் நான் வரேன் பாட்டு போடணும், எனக்கு அது புரியல. ஏன் புரியல? ஆமா, சிபிஐக்கு சொல்றாரு உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு, அங்கேயே வந்து ஒரு இதுவா போறாங்க. அதையும் திருச்சிருவாங்கங்க. பிஜேபிக்கு தான் சொல்லிட்டு இருக்காரு உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு வராது போல இருக்குன்னு. அங்கதான் மேட்ரு, அங்க ஒரு வரல, கூட்டணிக்கு வரவில்லை அப்படின்றதுதான் செய்தி. நான் இப்பவும் சொல்றேன், நேத்து சொன்னதுல இருந்து கருத்து கேட்கப்பட்டது உண்மை. என்ன நடக்குது, நிலவரம் என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன யோசனைகள் இருக்கு அப்படின்றத ஒரு தலைமை ஒரு கருத்தை கேட்குது. எல்லா கட்சியும் பண்ணக்கூடிய வேலைகள் தான். அந்த காலத்துலேருந்து இந்த சொல்லுவாங்கல்ல,
இந்த அயன் படத்துல சூர்யா சொல்லுவார் இல்லையா, ஏய் இந்த இதை ஃப்ளஷ் பண்ணி விட்டேன், சாக்கடை தோன்றவங்க அங்க இருப்பாங்க, அங்க போய் எடுத்து அந்த மாதிரி தான் இது வந்து என்ன நடக்குது, தலைவர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன உங்களோட என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்கு அப்படின்றத அறியறதுக்காக செய்யப்பட்ட வேலைகள். டிசிஷன் எடுக்கிறது தலைமை தான், விஜய் அவர்கள் தான் எடுப்பாருன்னு போது இந்த சிடி நிர்மல்குமார் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டாரு, சொல்லிட்டாரு. பிளஸ் இன்னைக்கு ஒரு அந்த இதுக்கு அவரும் போறாரு, விஜய் அவர்கள் கூட டெல்லிக்கு அவரும் போறாரு, ஆமா நிர்மல்குமாரும் போறாரு. ஸோ அவரும் போகும்போது சொல்லிட்டு போயிட்டாரு, இல்ல இல்ல ஒன்றும் உனக்கு வாயில வந்ததெல்லாம் நீ எழுதக்கூடாது, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது, உங்க இஷ்டம் உங்களுக்கெல்லாம் எழுதக்கூடாது, கூந்தல்னு சொன்னேன், உங்க இஷ்டம் இதுக்கெல்லாம் எழுதக்கூடாது. அதனால நாங்க என்ன சொல்றோம், கூட்டணினா இல்லைங்க, யாருங்க உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் வதந்திங்க அப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடச்சிட்டு போயிட்டார். இருந்தாலும் நாங்க நம்ப மாட்டோம், என்டி அலைன்ஸ்ல விஜய் தொடர்வார் அப்படின்னு தான் வந்து தொடர்ந்து பேசுவோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதே தான் சொல்றோம், விஜய் போக மாட்டாரு அப்படின்றது தான் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தாகவும் இருக்கு. விஜய் போறதுக்கான வாய்ப்புகள், ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இணையத்திலேயே பாத்தீங்கன்னா 2 விதமா போயிட்டு இருக்குது. ஏண்டா தற்குறீங்களா, போறான்னு சொன்னாலும் ஆமான்னு சொல்லி முட்டு கொடுக்காதீங்க, போகலன்னு சொன்னாலும் திருப்பி ஃபயர் விட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க, என்னதான்டா உங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி இணையத்துக்குள்ள வந்து சண்டைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒரு கூட்டணிக்கு போகிறேன் அப்படின்னாலும் சரி தலைவா பரவாயில்ல நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, வேணான்னா இல்லை இல்லை வேணாம் நாங்கள் பார்த்தியா தனியாகவே நிற்கிறோன்ற மாதிரி ஏன் நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்கன்ற மாதிரி பேச்சுக்களும் ஓடிட்டு இருக்கு. மாற்றி மாற்றி பேசலைங்க, அவங்களாம் புதுசு, அதனால இதெல்லாம் அவங்களுக்கும் புதுசாக இருக்கும். போறாரா, அவர் வந்து தனியாக நிற்கணும், ஜெயிக்கணும், அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு ஒரு இதில் அவங்க வந்து இருக்காங்க. பட் எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு அதுக்கப்புறம் ஆகிறது, அஃபிஷியல் ஆகிறது தான் சிஎம். இது இந்த ஒரு ஃபார்மேட். ரெண்டாவது, கூட்டணிக்கு போகலாமா வேணாமான்னு யோசிக்கிறது ஒரு கட்சியோட இயல்பான ஒரு தன்மை. கட்சி தனியா இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும், கூட்டணி போனா என்ன பண்ண முடியும், தனியா இருக்கிறதுனால என்னென்ன பிளஸ், கூட்டணியோட இருக்கிறதுனால நேத்தே நம்ம வந்து சொன்னோம். ரெண்டாவது, ஏடிஎம்கேவும் இதை பெருசா லைக் பண்ணலையா, விஜய் வரதை பெருசா லைக் பண்ணல, இப்ப லைக் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை என்ன ரீசன்னா, அவங்க வந்து ஓட்டு இல்ல, இந்த சீட்டை வந்து அவங்க தான் கொடுக்கணும். இப்போ வந்து பிஜேபி வந்து கொடுக்காது விஜய்க்கு, அப்படியே போனாலும் ஏடிஎம்கே தான் சீட் ஷேரிங் பண்ணணும். இப்போ அவங்களோட இடத்த அவங்க தார வார்த்து விஜய்க்கு கொடுக்கணும். ரெண்டாவது, உள்ள வந்தா நிதிஷ்குமார் அது இதுன்னு பல யோசனைகள் ஓடுது, ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு. அதனால இப்போ விஜய் வரதை அவங்க வந்து ஏடிஎம்கே பெருசா விரும்பல. வந்தாலும் இவ்வளவுதான் சீட்டு, இந்த லிமிட்குள்ள சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கேட்கறதே 40-50 அப்படின்லாம் வந்து இவங்களுக்குள்ளாரே பேச்சு இருக்கிறதுனால ஏடிஎம்கே பெருசா விரும்பல. இன்னைக்கு நயனா நாகேந்திரன் கேட்கும்போது அவரு அதான் சொல்றாரு, அப்படிலாம் ஒன்றும் செய்தி இல்லையே நீங்க சொல்றீங்க இல்ல. அண்ணாமலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து சொல்றாரு. பட் அரசியல்ல எதுவும் நடக்கலான்றதுனால இதை நம்ம உறுதியா, நான் வந்து ஒரு 99% சொல்றேன், கூட்டணிக்கு விஜய் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா பட் அந்த 1% கேட்காதீங்க, அது அரசியல்ன்றதுனால என்ன வேணாலும் நடக்கலாம். இடையில இது நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஏன் இப்போ இந்த பேச்சு கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் விஜய் அவர்கள் வந்து இந்த இஃப்தார் நோன்பு அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதா ஒரு செய்தி வந்தது. அந்த நிகழ்ச்சியில வந்து சிறுபான்மையினர் ஓட்டு, அந்த முஸ்லீம் வாக்குகள் ஓட்டு எல்லாமே அவருக்கு நிறையா போறதுனால அது கெடுக்கிறதுக்காக இவர் வந்து பிஜேபி கூட வந்து கூட்டணி வைக்கிறாருன்ற மாதிரி அதுக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காக தான் இப்போ இந்த செய்தியை வந்து கூட்டணி செய்தியை வந்து பரப்பி விடுறதா ஒரு நிறைய செய்திகள் இந்த மாதிரி இருக்கு. இதுக்காக, தூத்துக்குடிக்காக அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்துக்கு எங்க கருத்து கேட்டது உண்மைங்க. அந்த கருத்து கேட்பின் முடிவில் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்றது உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய செய்தி, அதை லீக் பண்ணி விட்டு அதை பெரிய அளவுக்கு வந்து பூஸ்ட் பண்ணிட்டாங்க. அது யார் பண்ணதுன்னு தெரியல, அது டிஎம்கே சைட்லேருந்து பண்ணாங்களா, இல்லை பிஜேபி சைட்லேருந்து பண்ணாங்களா, இல்லை டிவிகே சைட்லேருந்து அது மாதிரி பண்ணாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு செய்தி அவங்க பண்ணப்பட்டது உண்மை. ஆனால் அது கூட்டணி போகிறாங்களா இல்லையான்றதுக்கானது கிடையாது. மன ஓட்டம் என்னவா இருக்குன்னு பண்ணுறதுக்காக தான் இருந்துச்சுன்றது தான் உண்மை. ஸோ டெல்லிக்கு போயிருக்காரு, டெல்லிக்கு போகிறது விஷயம் கிடையாது, நாளைக்கு போக வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு போகிறாரு. எங்க தங்குவாருங்க, எங்க விஜய் போனா அங்க ரோட்ல தான் எங்கேயாவது தங்கணும், பாய் போட்டு பாய் தலைவணிலாம் எடுத்துட்டு போவாரு, பிளாட்ஃபார்ம் எங்கேயாவது இருக்கும், அங்க போய் பப்ளிக்ல தான் தங்கணும். பின்ன போய் தனியா ரூம் போட்டு தங்கல, அப்படிதான் பேச்சு வந்துச்சு, ஏதோ ரூம் தனியா எடுத்து. எவ்வளவு பெரிய செய்தி அது, தப்பு இல்ல அது. தனியா ஒரு ரூம் போட்டு விஜய் தங்குறது, ஒரு ஹோட்டல்ல, அதுவும் பிரைவேட் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாரு, தப்பு இல்ல அது. நீங்க லோக்கல்ல ஒரு இது இருக்கும்ல, லாட்ஜ் இருக்கும்ல, 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு இருக்கும்ல, அங்க போய் விஜய் தங்கணும். அப்பதானே அமித்ஷா வர்றது, ராகுல் காந்தி வர்றது, மோடி வர்றது, இவங்கெல்லாம் வர்றது தெரியும். ஏர்போர்ட்டே டார்மெண்ட்ரி மாதிரி இருக்கும்ல, அப்படியே எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து இருப்பாங்களா, அந்த மாதிரி அங்கேயே உட்கார்ந்து இருக்கலாம், வெயிட் பண்ணிட்டு கடைசியா. அதாவது இது ஒரு செய்தின்னு வந்து சில பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க. விஜய் நாளை கரூர் சிபிஐ விசாரணைக்கு இன்றே டெல்லி செல்கிறார் விஜய். சரி, அப்புறம் அது கூட நியூஸ் இல்ல, செல்கிறார் விஜய். ஓகே, இரவு தனியார் விடுதியில்
தங்குகிறார் என்று தெரிய வருகிறது. ம். இதனடா 2 தடவையும் பண்ணாரு, இதை தானே தான் 2 தடவையும் அங்க போய் ஹோட்டல்லே யாரு எங்க போனாலும் தனியார் விடுதியில தாங்க தங்க போறாரு. பின்ன என்ன ரோட்ல போய் பிளாட்ஃபார்ம்லயே படுத்து கிடப்பாங்க? இந்த படிக்காதவன் படத்துல வர மாதிரி கடைசியில கழுத குடிசை கூட இல்லாம பண்ணிட்டீங்களான்ற மாதிரியா படுத்திருப்பாங்க. அது ஒரு செய்தின்னு அதை மென்ஷன் பண்ணி இந்த ரூம்ல போய்த்தாங்க. அதாவது விஜய் கூட்டணி வைக்க மாட்டாருன்றதை நீங்க எப்படிலாம் நம்பலாம்னா இந்த மாதிரி ஒரு செய்திகள் ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் ஒருத்தர் போடுவாரு, விஜய் போகிறார், இந்த இடத்தில் இப்படி சந்திக்கிறார், ரைட்ரா சந்தோஷம், நீ போட்டல நடக்காது அப்படின்றத, அதாவது எப்படி இந்த குறிப்பிட்டு போடுவாங்களா, இந்த இடத்தில் இந்த வந்தது அப்படி போனது அப்படின்னு சொன்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது நடக்காது அப்படின்னு. ஏன்னா அந்த ஆளுக்கு கற்பனை வளம் ஜாஸ்தி, அவர் அப்படிதான் போடுவார். அந்த அவர் வந்து இப்படி போடுறதுனால தெரியும் நம்ம யாரை சொல்றோன்றது. பேர் சொல்ல விரும்பல நான், அந்த ஆள் வீட்டை சொல்றேன் நான். அது மாதிரி உள்ள அந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ஸோ கூட்டணி வைப்பதற்கான பணிகள் எதுவும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ 99% அதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த சிபிஐ விசாரணையின் முடிவுல தான் என்னென்னன்றது அடுத்தடுத்து தெரிய வரும். இந்த சிபிஐ விசாரணை எப்படி போக போகுது, மறுபடியும் கூப்பிட போறாங்களா அப்படின்னு இன்னும் அழுத்தம் இருக்கு. ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு, நீங்க வரணும், இல்ல இந்த இதுல இருக்கக்கூடாது, ஒண்ணு கூட்டணிக்கு வரணும், அப்படி இல்லைன்னா இந்த எலெக்ஷன்ல நீங்க பைகாட் பண்ணணுன்ற மாதிரியான அழுத்தங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் எந்த அளவுக்கு அவர் வந்து தாக்கு பிடிக்கிறாரு இந்த எலெக்ஷன்ல அப்படின்றது தான் வந்து விஷயம். மேபி நாளைக்கு இல்லைனா நாளை மறுநாள் நமக்கு அதுக்குள்ள இவங்க கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு பாத்தீங்களா, எடுத்ததே வந்து 60 தொகுதிக்கு மட்டும் 60 கேண்டிடேட் மட்டும் தான் செலெக்ஷனே பண்ணாரு. ஸோ அவரு வந்து என்டிஏ கூட கூட்டணி போடுறதுக்கு அந்த 60 பேர் தான் இல்ல 60 தொகுதி தான், அதெல்லாம் ஓகே தான். அது வந்து 60 தொகுதி 60 தொகுதி மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அப்போ கூட்டணிக்காக தான் வெறும் 60 கேண்டிடேட்டை வந்து இவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. இல்லைன்னா இவர் வந்து 230 நாள் செலக்ட் பண்ணிருக்கணும், 4 கட்டம் சொன்னாங்களே, ஆனா பண்ணல அப்படின்ற மாதிரி பேச்சுக்களும் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேனே, 60 தொகுதி பண்ணாங்க, 80 தொகுதி பண்ணாங்க, 10 தொகுதி தான் பண்ணாங்க, இதெல்லாம் அவங்களோட கட்சியோட விவகாரம். அதெல்லாம் கூட்டணி வந்தா அடுத்த கட்டத்தை பத்தி வந்து வந்தா வருதா, நடக்குதா, போகுதா இல்லையன்றதா அடுத்த கட்டத்துல தான் தெரியும். ரெண்டாவது இதுல இருக்கக்கூடிய விஷயம், விஜய் கூட்டணி வைக்கணும் வைக்க கூடாதுன்றத ஒரு கருத்துருவாக்கம் நடக்குது இல்லையா. விஜய் சில பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பேசும்போது சொல்லுவாங்கல்ல, ஏன் பதறப்போ, அதான் ஏன் உனக்கு ஏன் இவ்வளவு பதட்டம், ஏன் கொண்டு போய் கூட்டணியில சேர்ந்துடக்கூடாது, இல்ல அவர் போயிடக்கூடாது, அவர் தனியா தான் நிக்கணும், அப்போதான் அவரோட இது, அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். அவங்க தனியா நின்னா என்ன ஆகும், கூட்டணி இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கும் போல. அவரு வந்து தனியா நின்று அவருடைய கெப்பாசிட்டி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். திமுக பத்திரிகையாளரா, அதான் தெரியல. திமுக பத்திரிகையாளர் அப்படி வச்சுக்கோங்க. திமுகவுடைய பத்திரிகையாளரா செயல்படுறாங்களோன்ற சந்தேகம் நமக்கு வந்து, விஜய் அரசியல்வாதியான்றதே சந்தேகம்ன்றாங்க. அப்புறம் என்னத்த சொல்றது, உதயநிதி மோர் ஷார்ப்பர் தென் ஸ்டாலின் இல்லையா, அப்பனா அவர் வந்து அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது என்ன கட்சியா, அது நம்ம திமுகல என்ன நடக்குதுன்னு தெரியும், அதிமுகல என்ன நடக்கும்னு தெரியும், தாவேகால என்ன நடக்குதுன்னு நம்ம சொல்லவே முடியல, அதுல உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல, எதை பத்தியுமே அதை நம்ம புரிஞ்சிக்க முடியல. அது கட்சியான்ற அளவுக்கு அது ஓகே. அதாவது ஒரு சில விஷயங்கள் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல என்ன நடக்குதுன்ற ஓரளவுக்கு கணிக்க முடியும், ஒண்ணு. ரெண்டாவது அது பெரிய கட்சின்றதுனால நிறைய கிளைகள் இருக்கும், யாராவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், லீக் இல்லை, இன்ஃபர்மேஷன் சின்ன சின்னதா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது ஒரு அனுமானம் இருக்கும், திமுக இப்படி செய்யாது, அதிமுக இந்த மூவ் பண்ணாது அப்படின்ற ஒரு அனுமானம் இருக்கும். அந்த அனுமானத்தின் அடிப்படையில பேசுவாங்க. தாவேகா இப்பதான் வந்திருக்கு, ஸோ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா விஜய் இன்னும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல, உங்கள்ட்ட எல்லாம் டைரக்டா பேசல. ஸோ பேசினா அவங்களோட எண்ண ஓட்டம் என்னவா இருக்கும், எதுக்கு எதை சொல்லுவாரு, இது எப்படி சமாளிப்பாரு அப்படின்ற விஷயம் தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவர் கட்சியானே எனக்கு தெரியல, அது வந்து போகக்கூடாது, என்டிஏ கூட போகக்கூடாது, போகாம அது என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக என்டிஏ கூட போகக்கூடாதுன்றதுல சில பத்திரிகையாளர், திமுகவும் சில பத்திரிகையாளர்களும் ரொம்ப குறியா இருக்காங்க. திமுக கூட போயிட்டா திமுக வந்து இதாகிடும், பிரச்சனை ஏற்படும், கன்ஃபார்மா வந்து என்டிஏ அலைன்ஸ் வந்து வின் பண்ணிடும். விஜய்க்கு அதுல பெரிய மைனஸ் இருந்தாலும் என்டிஏ அலைன்ஸ் வந்து வின் பண்ணிடும் அப்படின்ற இதெல்லாம் அதுல வந்து இருக்குன்றதுனால எப்படியாவது அதை தடுத்துடணுன்றதுல ஒரு கும்பல் வந்து குறியா இருக்கு. அதுல ஒரு சிலர் வந்து இருக்காங்க. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாயத்து. விஜய் கூட மொத்தம் 7 பேர் போறாங்க. சோ 7 பேருமே தனித்தனியா தான் தங்குவாங்க. விசாரணைக்கு இல்ல, எல்லாரும் கூட போறாங்க. போன தடவை ஆதவர்ஜுனா போனாரு, அது மாதிரி இந்த தடவை வந்து சிடிஆர் வந்து போறாரு, அவரோட டிரைவர் ராஜேந்திரன் போறாரு, அப்புறம் அந்த இவரு பழனிசாமி, ஜெகதீஷ் பழனிசாமி அவரு போறாரு, இன்னும் 2-3 பேர் வந்து போறாங்க அப்படின்னு செய்தி. ஆனா பல்வேறு தரப்பட்ட அடிப்படையில விஜய்க்கு அழுத்தம் இருக்கு, நெருக்கடி இருக்கு. பல முனைகளிலிருந்தும் பாஜக நீங்க உள்ள வரணும்ன்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பிஜேபிக்குள்ளார வரணும், தனியா உங்களால எதுவும் பண்ண முடியாது, திமுக எதிர்க்கணும்னா நீங்க உள்ள வந்தாதான் முடியும் அப்படின்னு சிபிஐ விசாரணையில இருந்து, ஜனநாயகன்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல அவருக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
99% அதை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ அதை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காரு. லாஸ்ட் 1% நமக்கு தெரியும். அதனால தான் இன்னும் தேர்தலே தேதி அறிவிக்காம தேர்தல் தேதி அறிவிக்காம இருக்காங்க. சொல்ல முடியாதுங்க, அது உண்மையா கூட இருக்கலாம். சத்தியமா அதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். வெஸ்ட் பெங்கால் இன்னும் அது முடிவாகலன்றதுனால தானே இங்க இன்னும் அறிவிக்காம தேர்தல் தேதி அறிவிக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அதனால ஒண்ணு அறிவிக்கிறதுனாலும் இல்ல, இந்த கூட்டணி கன்ஃபார்ம் ஆகலன்றதுனால தான் இன்னும் தேர்தல் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது, தேதியை வந்து தள்ளி போயிட்டு இருக்குன்ற ஒரு சொல்லுவோம். நமக்கு என்ன சொல்லுவோம் தெரியல, நாளைக்கு தெரிஞ்சிடும் மேபி என்ன நடக்குது. விஜய் என்ன முடிவு எடுக்க இவர் போயிருக்காருல்ல, சிடிஆர் போயிருக்காரு. கண்டிப்பா வந்தவொடனே பிரஸ் மீட் வெளியிலே வாசல்லே கொடுத்துருவாரு, மேக்ஸிமம் கொடுத்துருவாரு. ஸோ நம்புவோம், அவர் கூட்டணி போக மாட்டாரு, நான் நம்புறேன். ஸோ அதே மாதிரி அவங்களும் சிடிஆரும் அதே தான் சொல்லிட்டு போயிருக்காரு. தெரியல, பொலிட்டிக்கல்ன்றதுனால அது என்ன வேணா நடக்கலான்றதுனால அது நாளைக்கு போயிட்டு வந்தாதான் தெரியும். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றதை போயிட்டு வந்தாதான் தெரியும். அதை பற்றி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பேசுவோம். அதான் சொன்னல 7 பேர் போயிருக்காங்க. ஸோ 7 பேருமே பிளாட்ஃபார்மில் தங்க முடியாது சார், புரிஞ்சுக்குங்க. எல்லாருமே பிரைவேட்டில் தான் போய் தங்குவாங்க, ஹோட்டலில் தான் போய் தங்குவாங்க. இப்போ அதுக்கு ஒரு கதை கட்டணும்ல. அமித்ஷா வந்துடுறாரு சாயந்தரம், பின்னாடி வந்து அமித்ஷா வந்துகிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வருவாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது அடுத்து வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன சொல்ல வராங்க. கொஞ்சம் நேரத்தில் இல்லை அப்படியே சந்திச்சாலும் என்ன, ஒரு உள்துறை அமைச்சர் அதெல்லாம் வேணாங்க. விஜய் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க, அது எப்படி எரியுமா எரியாதா? ஏன் போயிட்டீங்கன்னா இப்போ அவங்களுக்கு இன்னும் பெர்சன்டேஜ் ஏறிடும்ல. ஆல்ரெடி இவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்குன்றது தெரியும். இது அதிமுகவோட போச்சுன்னா ஐயோ இவர் தனியா நின்றா கூட ஏதோ நம்ம பார்க்கலாம், அங்க போச்சுன்னா மொத்தமா ஸ்வீப் பண்ணிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. இரு கட்சியினுடைய பிரமுகர்கள் சந்திச்சுக்கவே கூடாதா? தாவேக்காவும் பாஜகவும் சந்திச்சுக்கவே கூடாதா? அண்ணாமலையும் திருமாவளவனும் கை குலுக்கிக்கிட்டதே இல்லையா? அண்ணாமலை இவரும் திருமாவளவனும் நயினார் நாயகேந்திரனும் பேசிக்கிட்டதே இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ள தானே. தமிழ்நாடா இருந்தா, ஆந்திராவா இருந்தா, டெல்லியா இருந்தா, பவன் கல்யாண் வந்துருவாராம் சாயந்தரம், நைட்டு அமித்ஷா வந்துருவாராம், ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சிருவாங்களாம், கையை பிடிச்சிக்கிட்டு கையெழுத்து போடுன்றுவாங்களாம். இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளார் நீ வரணுன்றத கையை பிடிச்சிருவாங்களாம். ரைட் ஹேண்டை வந்து அமித்ஷா பிடிச்சிருவாராம், லெஃப்ட் ஹேண்டை பவன் கல்யாண் பிடிச்சிருவாங்க. ஏன் லெஃப்ட் ஹேண்ட் பிடிச்சா நீ அடிக்க போயிட்டீங்கன்னா அதனால நான் கையை பிடிச்சிக்கிறேன் அவர் பிடிச்சிப்பாராம். இந்த கையை என்ன பிடிச்சிங்கன்னா நீ கையெழுத்து போடாம போயிட்டீங்கன்னு சொல்லி அமித்ஷா பிடிச்சிருப்பாராம். அப்படி வந்து நைட்டு வந்து விஜய்க்கு வந்து பெரிய நெருக்கடி இருக்கான். அதுக்காக தான் எல்லாத்தையும் கூட்டு போய், அதுக்காக தான் சிடிஆர் ஒரு பக்கம் கூட்டு போறாரு, அவர் டிரைவர் ராஜேந்திரனை கூட்டு போறாரு, ஜெகதீஷ் பழனிசாமி அது வீடியோ எடுக்கிறதுக்கு ஜெகதீஷ் பழனிசாமியை கூட்டு போறாரு. அப்ப பெரிய ஸ்பாரிங் மேட்ச் உண்டு. எனக்கு அதை பார்த்தோன்னே அவர் தனியாக ஹோட்டல் ரூமில் இருந்து தங்கிட்டு வேற எங்கடா தங்குவார் நீயே சொல்லு, எனக்கு புரியல. அவர் ஹோட்டல் தான் தங்குவாருன்றது உனக்கும் தெரியல. அங்க இருக்கிற ஏதாவது ஒரு பிளாட்ல அவர் தங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை தவிர வேற என்ன இருக்கு? எங்க தங்கினாலும் எவனா வந்து பாத்துட்டேன் இல்ல, எங்க தங்கினாலும் எவனாவது வந்து பாத்துட்டேன். டெல்லியில எவனாவது ஒருத்தர் இருக்கக்கூடிய ஆளு கூட திடீர்னு அந்த இடத்துல வந்து பாத்துட்டா கூட பிஜேபி ஆள், என்னடா இவ எப்படா பிஜேபி, அவன் பால் போட வந்தவன், ஹோட்டல்ல தங்க வந்து அவன் பால் போட வந்தவன்டாங்க, அவன் போய் பார்த்துட்டான். ஓ பிஜேபி ஆள் எவனோ வந்து பார்த்துட்டேன், சரி விடு பார்த்துட்டு போறாங்க விடு என்ன இருக்கு நின்று, அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. தெரிஞ்சிடும் நாளைக்கு வந்தோடனே, நாளைக்கு சிபிஐ விசாரணை முடிஞ்சோடனே தெரியும். அதை பத்தி நியூஸ் வருதான்னு தெரியல, பட் ஆனா என்கொயரி பத்தி ஏதாவது முடிஞ்சது முடியல. அது முடிஞ்சிடும். விஜய் கையை பின்னாடி கட்டிட்டாங்க, வாயிலே அடிச்சாங்க, 2 தட்டு தட்டினாங்க, பயந்துட்டாரு. விஜய் பயந்துட்டு இது பண்ணிட்டாரு. அவருக்கு உட்கார சேர் கூட போடல, தரையில உட்கார வச்சாங்க, அவருடைய முடியை பிடிச்சி பின்னாடி இழுத்தாங்க. அப்புறம் விஜய் சொன்னாரு, அவங்க ஹிந்தியில ஏதோ சொன்னாங்க, விஜய் சொன்னாரு நான் அடிச்சா நீ செத்துருவேன்னு சொன்னாரு. ஆமா இல்ல நாயகன் படத்துலல நான் அடிச்சா நீ செத்துருவேன்னு கமல் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க அந்த ட்விட்டர். இருங்க அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஏதாவது வரலாம். அது நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு வர ரைட் அப்புக்குள்ள நாளான்னைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் இதுதான் செய்தியா இருக்கு. ஸோ சிபிஐ விசாரணைக்கு போயிட்டாரு, அதுக்கு போறதுக்கு கூட வந்து பாட்டு போடுறீங்க. உங்க விஜய் நக்கல்யா உனக்கு, நானே சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கேன், உங்க விஜய் நான் வரேன்னு. அதுவும் அந்த டோலிமர் பண்ற வேலை அவர் மட்டும் நிறைய பேர் எல்லாரும் தான். அது இல்லாம பையில ஏதோ கத்திரிக்கோள் வச்சிருந்தாராமே, அது ஏதோ பஞ்சாயத்து ஆயிடுச்சு. எதை கட் பண்றதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துட்டு போனாருன்னு தெரியல, பையில கத்திரிக்கோளை வச்சிருந்தாரு, அதனால வந்து இறக்கி விட்டாங்க, நிறுத்திட்டாங்க. ஒரு தனி அவர் அந்த பேக்ல வந்து லேப்டாப் வச்சிருக்காரு, அந்த
தரவுகள்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பேக்கை பிடிங்கி வச்சிருக்காங்க. அவரே தாங்க கொடுத்துட்டு போயிருக்காரு. அவங்களா கூப்பிட்டு செக் பண்ணல. நீங்க அவர் பாத்தீங்களா? அவர் போறதே தனி விமானத்துல தான். அந்த ஃபிளைட்ல போறதுக்கு முன்னாடி பேக்கை செக் பண்றது கொடுத்துருக்காரு. அப்போ இது பண்ணிட்டு இப்போ செக் பண்ணதுப்போ இந்த மாதிரி கத்திரிக்கோள் இருந்தோன்னா ஃப்ளைட் பைலட் வந்து சொல்லிட்டாரு, இப்போ நான் என்னால் எடுக்க முடியாது, நீங்க வந்து இதெல்லாம் இது பண்ணணும்னா அப்புறம் ஏதோ போயிட்டு இருக்கு போல, ப்ராசஸ் போயிட்டு இருக்கு போல. ஸோ போறதுக்கு முன்னாடியே போனதுக்கு அப்புறம் அங்கே போனால் என்ன நடக்கும்னு பாருங்க. வெட்டி விட்டுறதுக்காக எடுத்துட்டு போயிருக்கலாம். எதுவும் கட் பண்றதுக்கு, என்னத்தை கட் பண்றதுக்கு, பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறதுக்காக. வாவ் 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 வாவ், அதுக்காக தான். பியூட்டிஃபுல். சுத்தி போடுறாரு இங்கேஸ். இனிமே இந்த ஒரு நகைச்சுவையே இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் கோவம் வர மாதிரி காமெடி நம்ம தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன, இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். சிஎம் சார். சிஎம் சார், ஆமா. என்ன சிஎம் சார்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் சார் இருக்காரு. இங்க ஆளக்கான வந்துட்டேன் அப்படின்னு வரல. தேவா என் தம்பி ஜீவா. ஹாய் கைஸ். நல்ல பசங்க, குட்டி பசங்க, நல்ல ட்ரெண்டான வந்துட்டு இருக்க பசங்க. அவங்க வீடியோ பார்க்கும்போது ட்ரெண்டானவங்களை வச்சு நான் ட்ரெண்டான பத்தி இல்ல, அந்த பசங்க நல்லா இருக்கும். அந்த பசங்க வீடியோ பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கும். சிறகடிப்போம் வாங்க அப்படின்னு வாங்க. பார்த்ததுல இப்பதான் பாக்குறீங்களா? ஓகே ஓகே. சிறகடிப்போம் அப்படின்னு வாங்க. லீவ் விட்டுருச்சுன்னா ஏதாவது ஒன்று லீவ் முடிஞ்சு போறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுவானுங்க அப்படின்ற மாதிரி நிறைய அந்த பசங்களோட வீடியோக்கள்லாம் நிறைய இருக்கும். அதை வந்து இப்போ லேட்டஸ்டாக அந்த பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் எங்களோட கமெண்ட்ல வந்து டேய் நீங்கள் படிக்கிறீங்களா இல்லையாடான்னு கேட்டீங்க. நாங்கள் பாருங்க என் கிளாஸ்லேயே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி அந்த பையன் காட்டுறான். என் தம்பி கிளாஸில் அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவ்வளோதான் இதில் விஷயம். அந்த பசங்க பாட்டுக்கு எங்கேயோ விளையாண்டுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திபன் அவரோட ப்ரொமோஷனில் ஏதோ ஒரு இடத்துல பார்த்திபனை இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனிருத் கூட ஏதோ ஒரு வீடியோ பண்ணாங்க. ஆமாம், அனிருத் கூட பண்ணாங்க. அப்புறம் பிரபுதேவா அவரோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு பிரபுதேவா கூட வந்து ஒரு ப்ரமோஷன் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த அடிப்படையில் முதலமைச்சரும் ப்ரமோஷனுக்காக அந்த பசங்களை வந்து கூப்பிட்டுருக்காரு. ஆல்ரெடி இறக்குன இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்த்தாதா? ஆமா, இப்போ ரீசெண்டா இந்த பசங்க நல்லா பண்றாங்க இல்லையா, அதனால சரி கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா. ஓ, குழந்தைகள் வாக்க கவர் பண்றதுக்கு. ஆமா, அப்ப நீங்க மாஸ்டர் பிளான நான் மறந்துட்டேன் பாருங்க. இவர் சொல்லிட்டு இருக்காருல ஒரு வீட்ல இருக்கிற விஜய் அப்படின்னு. அந்த விஜய்னா எல்லாமே பெரிய விஜய் கிடையாது, குட்டி விஜய் இருக்குல்ல. அங்கிள் விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்க அங்கிள் சொல்லி இருக்கணும். அவங்க விஜய்க்கு போடுமா அப்படின்னு சொன்னோன்னா அங்க போடுவாங்களா. அந்த மாதிரி இப்ப இந்த பசங்களை வச்சு பண்றதுக்காக வந்து என்னதுக்காகன்னு தெரியல. நம்ம அன்பில் அண்ணன் தான் வந்து கூட்டு போயிருக்காரு. வாங்க இந்த மாதிரி வேலை நான் கரெக்டா பண்ணுவேன், இந்த மாதிரி ட்ரெண்டா இருக்கிற வேலையெல்லாம் நான் பண்ணுவேன்னு சொல்லி கூட்டு போயிருக்காரு. இந்த பசங்க போறதுக்கு முன்னாடி வீடியோ போறாங்க. நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் தெரியுமா, சிஎம் சாரை பார்க்க வந்திருக்கோம், நம்மளையா இங்க பாருங்க அவரோட வாசல்ல தான் நிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா உள்ள போறாங்க. 2 பேரும் போனோன்னா முதலமைச்சர் ரொம்ப இதுவா வந்து வார்ம் வெல்கம் பண்ணி உட்கார வச்சு பேசுறாரு. எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க, யார் நீங்கள், உங்களுக்கு எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணீங்க, எல்லாம் வந்து கேட்குறாரு. கேட்டு முடித்தோன்னே நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன் தெரியுமா அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு. ஏன் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க, நான் ஏன் உங்களை கூப்பிட்டேன் தெரியுமா, படிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதனால தான் வந்து உங்களுக்கு ரீல்ஸ் பார்க்கலாம் இப்போ டைம் இருக்குது பாருங்க. சிஎம்க்கு ரீல்ஸ் பார்க்குற அளவுக்கு டைம் இருந்திருக்குது. ரொம்ப வருத்தப்பட்ட. அப்படி இல்லை, நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க. ஆனா குழந்தைங்க ரீல்ஸ் பார்த்துருக்காரா, நான் உங்களை ஏன் கூப்பிட்டு வந்துருக்கேன். அப்போ நிறைய பேர் ரீல்ஸ் பார்த்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சஜஷன்ல வந்திருக்கோம் அல்காரிதம்ல. ரீல்ஸ் ஒரு சிஎம் ரீல்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, பட் ரீல்ஸ் பார்க்குற அளவுக்கு டைம் இருக்கு. அதுவும் யார் ட்ரெண்டாக இந்த பசங்க பண்ணுறாங்கன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி டீமை தான் சொல்லணும். ஓங்கி இப்படி ஒரு அடி. இல்லை எனக்கு என்னன்னா இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சிஎம் சார் எவ்வளோ வருத்தப்படுறாரு அப்படின்றது. என்னன்னு இல்லை இந்த பையன் கேட்டான், அங்கிள் உங்கள் வீட்டு நாய்க்குட்டி. அப்போ ஒரு சொன்ன வார்த்தை தான் எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடே சட்டம் ஒழுங்கு சீர்குலைச்சி ஒருத்தனும் நிம்மதி இல்லாமல் தூங்கிட்டு இருக்கான், ஆனால் நான் இல்லாமல் என் வீட்டு நாய் தூங்காதுன்னாரு பார்த்தீங்களா. அதுக்காகவே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் பேசினதை பார்த்தோம்னா எனக்கு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஃபயர் விட்டுட்டு இருக்காருங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ஒவ்வொருத்தரும் நிம்மதி இல்லாமல் செத்து போயிட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில் ஒரு பொண்ணை காணும்னு ஒரு பேரண்ட்ஸ் போய் ஒரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உங்கள் பொண்ணுக்கு 17 வயசு ஆயிடுச்சு, எவனையாவது கூப்பிட்டுட்டு ஓடி போயிருக்குன்னு அந்த காவல்துறையில் இருக்கிறவங்க சொல்லி இந்த இதுக்கு நீங்கள் இங்கே வரக்கூடாது, மகளிர் காவல் நிலையத்துக்கு போகணும்னு சொல்லி அங்கே அனுப்பி, அங்கே இருக்கிற ஸ்டேஷனில் இருக்கிற அந்த லேடி போலீஸ் அவங்க வந்து நல்லா தானே இருக்கா, எங்கேயாவது போயிருப்பா அப்படின்ற மாதிரி போயிட்டு நல்லா தேடிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பி அந்த பொண்ணை போய் தேடுனா பொணமா காட்டில் கிடக்குது. அந்த பொண்ணு
பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு அதை வந்து பேசி டிஜிபியோட மற்ற அதிகாரிகளோட பேசி அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு முடியாத ஒரு நிலையில் இன்ஸ்டாகிராமில் அந்த குட்டி பசங்க வீடியோ போடுற பசங்களை கூப்பிட்டு படிப்புக்காக நான் வந்து உங்களை வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்து கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜி டீமை தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். இது வந்து வேற யாரை போய் சொல்றது நம்பிக்கையா அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியல. இதெல்லாம் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜினே புரியல. உண்மையாவே வருத்தமா இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி எதுவும் பண்றது இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. உதயநிதி ஸ்டாலின் மேல உங்களுக்கு 1000 விமர்சனங்கள் எல்லாம் இருக்கலாம். அவருக்கு அரசியல் தெரியலை, அவர் வந்து இப்போ வந்துட்டாரு துணை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு சொன்னாலும் கூட உதயநிதி இந்த மாதிரி எதுவுமே பண்றதில்லை. இந்த மாதிரி இவங்க பண்ற மாதிரி எதுவுமே பண்றதில்லை. துண்டை சுத்த சொல்றது அது இதுன்னு. ஆமா, இந்த மாதிரி குட்டி பசங்களை வச்சு வீடியோ போடுறது, இதெல்லாம் என்ன மாதிரி ஐடியா? இந்த ஊரே அல்லோலப்பட்டு இருக்கு. பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகமாயிருக்கு. மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க பல இடங்கள்ல. வரேன் அன்பில் வரேன் இந்த மாதிரி நடக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு முதலமைச்சர் போகலை. முதலமைச்சர் நேரடியாக களத்தில் இறங்கலை. அதிகாரிகள்கிட்ட என்ன நடக்குதுன்னு கேட்குறாரா, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு புரியுதா கடந்த 10 நாள் அப்படின்றதெல்லாம் இப்போ நமக்கு ஒரு கேள்வியாக வருது இல்லை. இந்த குட்டி பசங்களை வச்சு இப்போ வீடியோ போகிறது ரொம்ப முக்கியமாக இன்ஸ்டாகிராமில். இப்போ இதனால யாருக்கு என்ன ஆக போகுது? நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டீங்க, 207 ஸ்கூல் மூடிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலு. அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரும். மாணவர்களோட கல்வி ஒரு கேள்வியாக வந்திருக்கு. போதைப் பொருள் ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்கு. அந்த குட்டி பசங்களோட சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறதுனால இப்போ என்ன நடந்துட போகுது? ஆட்சி நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொன்னால் கூட சரின்னு சொல்லலாம், பரவாயில்ல, இப்போ இந்த ஆட்சியை நடத்துகிறாரு இன்னொரு பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு. இங்கே நம்ம ஆட்சியே பெரும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு, சிக்கலில் இருக்குது. இப்போ வந்து அந்த பசங்களை வச்சு இன்ஸ்டாகிராமில் தலைவர்களை தேடாதீங்கன்னு சொன்ன தலைவரே இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் சின்ன பசங்களை வச்சு வீடியோ போட்டு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன ஸ்ட்ராட்டஜி டீம்னு தெரியல. இதை உதயநிதியாவது சொல்லணும். இந்த ஸ்ட்ராட்டஜி டீமை தூக்கிட்டு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீமை தரேன்ப்பா, நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி டீமோட வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னார்னா இன்னும் பெட்டராக இருக்கணும். போயிட்டாங்களே யார் சொந்தக்காரங்களா போயிட்டா? இந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறவங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுதான் வந்து இதெல்லாம் வந்து ரசிப்பாங்க. இது வந்து ஒரு 10 பேர் இந்த உங்கள் குரூப்பில் இருக்கிற தளத்தில் இருக்கிற பசங்க தான் வந்து ஃபயர் விட்டுட்டு தெரிவாங்க. ஆஹா, தலைவர் எப்படி அருமையாக பேசினார் பார்த்தீங்களா, வந்தோடனே எந்திரிச்சு கை தூப்பி வணக்கம் சொன்னார் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட எவ்வளோ அன்பாக பேசினார் பார்த்தீங்களா அப்படின்னு. இதெல்லாம் இல்லை. மக்கள் வேற ஒரு பிரச்சனையில இருக்காங்க, நீங்க வேற ஒரு சிந்தனையில இருக்கீங்கன்னு தான் தோணுமே. அந்த ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்குங்களே இந்த ஷூட் எடுக்கிறது, தாராளமா இருக்கும். அதுக்கு அங்க நேர்ல போய் ஏதாவது பார்த்துட்டு வந்திருக்கலாமா? ஒரு ஆறுதல் சொல்லி. இப்ப கேட்டீங்க அன்பில் மகேஷ் எங்க போனார், இதை தான் நம்ம எல்லாரும் கேட்கறாங்க. நீங்க தாவேக்காரன் ஒருத்தன் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான், அவனோட செலவை நான் ஏத்துக்கிறேன், அதுவும் இந்த செலவு போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரியலன்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த இடத்துல இந்த குட்டி பசங்களை கூட்டு போய் முதலமைச்சர் கூட உட்காந்து நீங்க வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின் போது உங்க மேல இயல்பா கோவம் வரதானே செய்யும். எல்லாத்துக்கும் கேள்வி, நீங்க எல்லா இடத்துக்கும் போவீங்கன்னா ஏன் அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறீங்க? அது ஒரு மாணவி தானே. அங்க போல கவுண்டம்பாளையத்துக்கும் போல, அது ஒரு மாணவி தானே. அந்த ஸ்கூல் பசங்க தானே. நீங்க எல்லாரும் ஓடுறீங்கல்ல. இப்ப அடுத்து உதயநிதியை பத்தி நம்ம கேட்கிறோம். உதயநிதி கரூர் சம்பவத்தப்ப அவ்வளவு ஆர்வமா வேகமா துபாய் போனவர் அங்கிருந்து அவ்வளவு ஃபாஸ்டா வந்தாருல்ல. ஏன் இங்க இருக்கிறதுக்கு உதயநிதி போக மாட்டேங்கிறாரு? இங்க இருக்கிற கவுண்டம்பாளையத்துக்கு ஏன் போக மாட்டேங்கிறாரு? இங்க இருக்கிற அந்த தூத்துக்குடிக்கு ஏன் விளாத்திக்குளத்துக்கு ஏன் போக மாட்டேங்கிறாரு? அப்போ அன்பில் மகேஷும் ஒரு அமைச்சர், குழந்தைகளுக்காக பள்ளி கல்வி அமைச்சராக இருக்காரு. உதயநிதி அவர்களும் ஏதாவது ஒரு துயரம்னா டக்குன்னு போவார். ஏன் அவரும் போக மாட்டேங்கிறாரு? அவரும் போகலாமே. உங்கள் எல்லாத்துக்கும் அப்போ ஒரு அரசியல் கணக்கு இருக்கா? அப்போ நீங்கள் கரூருக்கு வந்து போன நோக்கமே வந்து அப்போ வேறையா மாறிடுச்சா? அது தனி கேங்லங்க, அதனால இது அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. இது தனி கேங்கு. இப்போ நம்மளே சொல்லியிருக்கோம், இதுக்குள்ளேயே தனியாக நிறைய லாபி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். லாபி இருக்கு, தனி லாபி. அதே அந்த லாபியில நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்ற. கரூர்ல இவங்க ஏதாவது இதை வச்சு உள்ளுக்குள்ள அரசியல் ஆதாயம் தரலாம். இங்க தமிழ்நாடு கரூர்ல எல்லாரும் தானே வந்தாங்க. செந்தில் பாலாஜி வந்தாரு, அன்பில் மகேஷ் வந்தாரு. தொகுதி யாருதுன்னு பாருங்க, யார் தானா இருக்கட்டும், யார் வந்தா ஃபர்ஸ்ட் தூத்துக்குடி சொல்றேன், அது ஓகே. அது கனிமொழி அவங்களோட தொகுதி, எம்பி தொகுதி தான். இதை வச்சு திருப்பி நீங்க தமிழ்நாடு அரசியலுக்குள்ள நீ மூக்க நுழைக்காத அப்படின்றதுக்காக தனித்து விட. அது எப்படி நீங்க இந்த டைம்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, முதலமைச்சரும் போக மாட்டேன், துணை முதலமைச்சரும் போக மாட்டேன், நாங்க ஒரு எம்பியை மட்டும் அனுப்பி வைக்கிறோம், பெரிய கருப்பனை மட்டும் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ உங்களுக்கு எங்க தேவை அங்க மட்டும் போவீங்களா? உங்களுக்கு கரூர் தான் தேவைப்படும், அங்க மட்டும்தான். அப்போ 41 பேர் உயிரிழந்தா அது பெரிய உயிரிழப்பு. ஆமா, பெரிய உயிரிழப்பு தான். ஆனா அதுவே ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அதுவும்
வன்புணர்வு பண்ணப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அப்போ அந்த இடத்துக்கு ஒரு முதலமைச்சர் போக வேண்டாம், துணை முதலமைச்சர் அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? சரி வேண்டாம், அன்பில் மகேஷ் போயிருக்கலாம் இல்லையா? ஒரு மாணவியில அவர் தானே அந்த இது துறை அமைச்சர், அவர் போயிருக்கலாம்ல. இப்போ யாருமே போகாம எம்பி கனிமொழியை நீங்க அனுப்புறீங்கன்னா அப்போ அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டோம், நீங்க போய் உங்க தொகுதியை பாருங்கன்னு சொல்ற மாதிரியான அர்த்தம் தான் அதுலயும் வந்து வருது. இல்ல அதுலயும் கேட்டிருக்காங்களே, திருப்பி எப்படி நீங்க இங்க இருந்து வாக்கு கேட்பீங்க, இந்த இடத்துல தொகுதியில வந்து நிப்பீங்களா அப்படின்னு அது மறந்துடுவோம்ல. தொண்டை சரியில்லைன்ட்டு சிரிச்சுக்கிட்டே போனாங்க. அப்ப நிக்க மாட்டீங்க அங்க, இதுக்கு மேல இந்த தொகுதியை விட்டுருவோம், வேற கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் வேற அதாவது இல்லைங்க, அவங்க கதாநாயகியை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. கதாநாயகி தயாரானோன்னு அதை வந்து மக்கள்கிட்ட சொன்னோன்னா மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு வழக்கம் போல வந்து ஓட்டு போட்டுருவாங்க. நியாயமா சொல்றதுன்னா என்ன சொல்லியிருக்கணும், ஏங்க இது எப்படி இருந்தாலும் இது என்னோட தொகுதி, இந்த மக்களுக்காக நான் பண்ணியிருக்கேன், இந்த மக்கள் என் கூட இருப்பாங்க, நான் இந்த தப்பு நடந்தாலுமே இதுக்கு மேல எந்த ஒரு தப்பு நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், நான் இங்க தான் நிப்பண்ணி சொல்லிட்டு போயிருக்கணும். சிரிச்சிட்டு தொண்டை சரியில்லைன்னு போனீங்கன்னா இது எப்படி நம்ம கதாநாயகி ரெடி பண்ணும்போது நிறைய பேசியிருப்பாங்க, அதனால தொண்டை கிச் வந்துருச்சுங்களா, நம்ம ஹால்ஸ் போடுங்க, விக்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி போயிடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி டீமை வச்சுக்கிட்டு இந்த குட்டி பசங்களை வச்சு அடுத்து இப்போ எனக்கு என்னன்னா, அடுத்து இப்போ யாரை கூப்பிட போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வந்து இப்போ யாரை கூப்பிட்டு வீடியோ போட போறாங்க, ஃபன் பண்ண போறாங்கன்றது தெரியல. கூப்பிட்டாலும் அந்த பையனை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க, உலக புகழ் பெற்ற புதுசா இருக்குதுங்க. நான் இப்போ இந்த பசங்க நான் இப்பதான் பாக்குறேன், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் ஒவ்வொன்றும் புதுசா தான் இருக்குது. யாரு வருவாங்க? அப்ப நீங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் போறது இல்லைன்றதுனால நமக்கு இந்த இது நம்ம லைவ் பேஜ் ஸ்க்ரோல் பண்றதுக்கே நம்மளுக்கு அடுத்த 5 நிமிஷத்துக்கு புதுசா வந்துகிட்டு இருக்குது. இதை பாக்குறதுக்கே இதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுக்கிட்டு இந்த குட்டி பசங்களை வச்சு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறது, அதுக்கு ஒரு 10 பேர் ஃபயர் போட விடுறது, அதை வந்து எக்ஸ்ல போட்டு அதை வந்து பெருமையா சொல்றதுன்றதை தாண்டி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல செயல்பட்டு பிரச்சனைகளை பாருங்க அப்படின்னு விட்டுட்டு வந்து இதெல்லாம் பண்றது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றது தான் வருத்தமா இருக்கு. ஒர்க் அவுட் ஆகாதுன்றதை தாண்டி வருத்தமா இருக்கு, இப்படி பண்றதெல்லாம் வருத்தமா இருக்கு. அதுதான் உண்மை. கல்வியை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். 23 சம் ஆஃப் 300 என்னன்னு தெரியுங்களா? என்ன அது? 23 நான் ஏற்கனவே ரொம்ப வீக்கு, நான் போட்டு பாக்குறேன் என்னன்னு. 23 டிவைடடா இல்ல சம் ஆஃப் 300 போடுங்க. என்ன வருது? என் ஃபோன் இருக்கே, இன்னைக்கு ஓபன் பண்ணா நாளைக்கு தான். நம்ம நிலைமை அப்படி இருக்குது. இதுல 200 ரூபா கிரெடிட்டடான்னு வேற கேக்குறாங்க. 300 ஆமா. ஐயோ 3000 போட்டீங்களா? பர்சன்டேஜ் 200 இல்ல 300. 69. 6 தலைகீழ் 9. 69. 60 அதுக்கு என்ன? 69 என்ன? 69 என்ன? 69 நல்ல நம்பர் தானே. பிரான்ஸ்ல என்ன ஃபேமஸ் தெரியுங்களா? பிரான்ஸ் எனக்கு இங்க என்ன, போரூர்ல என்ன ஃபேமஸ், வல்சராவத்துல என்ன ஃபேமஸ்னு எனக்கு தெரியாது. ஐயோ லொகேஷனை சொல்லிட்டீங்க. இல்லங்க சொல்றேன், அதுல என்ன ஃபேமஸ்னே நமக்கு தெரியாது. இதெல்லாம் திமுக காரங்கிட்ட தெரிஞ்சு கத்துக்கணும்ன்றது. அப்படியா? நம்மளாம் எவ்வளவு வெள்ளந்தியா வளர்ந்துருக்கோம் அப்படின்னு. அதாவது எல்லாரும் தொகுதி இந்த மாணவர் அணியிலேருந்து தூக்கிட்டு கொள்கை பரப்பு செயலாளர் போட்டோன்னே எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு, ஏன் என்னவா இருக்கும் அப்படின்னு. சரி ஏதாவது காரணங்கள் உள்ளடி அரசியலா இருக்கும், இவ்வளவு குயிக்கா 2021 வந்து திமுக வந்து சேர்ந்தவருக்கு 5 வருஷத்துல டப்புக்கு நாடாப்பா வயசாகுது உனக்கு, டப்புக்கு மேல வந்துட்ட அப்படின்னு கேக்குற மாதிரின்னு பார்த்தா தலைவன் இறங்கட்டுமே அப்படின்னு தலைவன் ஒரு வேலை பண்ணியிருக்காரு. என்னன்னா இவர் வந்தாரு 2021 ஒரு வேலை இல்ல 30 இடத்துல வேலை பண்ணியிருக்காரு. 2021 வந்து இறங்கினாரு, அப்படி சேர்ந்தாரு. அப்புறம் உதயநிதியோட இதுவா நம்பிக்கைக்குரிய நபரா மாறினாரு. அப்படியே அன்பில் மகேஷோட தொடர்புல இருந்தாரு. அப்படியே பெரிய ஆளாக அப்படியே டக்குன்னு வந்தாரு. மாணவர் அணியில முக்கியமான ஆனாரு. டக்குன்னு ஒரு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு 200 பேரை கூட்டு வந்து சேர்ப்பாரு. மறுபடியும் அதே 200 பேரை இன்னொரு 10 நாள் கழிச்சு கொண்டு வந்து சேர்ப்பாரு. அதே 200 பேரை இன்னொரு 1.5 மாசம் கழிச்சு திருப்பி வந்து சேர்ப்பாரு. ஆமா பயங்கர தீயா வேலை செய்வாரு. ஆல்டர்னேட் பண்ணி விட்டுறாரு. இன்னைக்கு ஃப்ரண்ட்ல உள்ளவங்கள அப்படியே பின்னாடி போயிடும் அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து பார்த்தா அவரை மாத்திட்டாங்க அப்படின்னா சரி என்னவா இருக்கும் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா சொல்லக்கூடிய காரணங்கள் ராசா இருக்காரு இல்லையா, அவருக்கு இருக்கும். அவரு அதாவது ஒரு உதயநிதி டீம்ல இருக்கிறதுனால அவரை பெருசா மதிக்கிறது கிடையாது. ஆனா ராசாவுக்கு அந்த இடத்துக்கு அவருடைய ஒரு ஆளை கொண்டு வரணும் அப்படின்றது அவருக்கு ஒரு விருப்பமா இருந்துச்சு. பட் ஆனாலும் உதயநிதி டீமை தாண்டி அவரால் எதுவும் செய்ய முடியாதுன்ற ஒரு நிலை இருந்ததுனால என்ன ஆகி போச்சு, சரி ஓகே பாத்துக்கலாம் பொறுமையா இருக்கட்டும் அப்படின்னு பண்ணியிருந்திருக்காரு. இவரு ஒரு வேலையை வந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு தலைவர். ஒரு கட்டத்துல என்ன ஆயிருக்கு, இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாரு. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க, ஹை டியர் அப்படின்னு சில பல இதெல்லாம் வந்து போக ஆரம்பிச்சோன்னே நான் அவங்களை அண்ணன் மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சோன்னே
என்ன அண்ணங்கன்னெல்லாம் விட்டு டியர்னு கூப்பிடு அப்படின்னா, அப்புறம் உனக்கு தெரியுமா 23% ஆஃப் 300 என்னன்னு தெரியுமா, என்ன கால்குலேட்டரில் போட்டு பாருங்கன்னா 69, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய அந்த மாதிரி சொல்லி சுவாரஸ்யமான தகவல்கள் ஃப்ரான்ஸில் என்ன தெரியுமா, இது கூட தெரியாமல் இருக்கா, படம்லாம் பார்க்க மாட்டேன் வைக்க மாட்டேன், அது மாதிரிலாம் ஒரு சேட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி அவரு தான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். புகாரும் கொடுத்துருக்காங்க. இதுதான் சரியான டைமும் ஆராசாவும் முதலமைச்சர் இந்த மேட்டரை எடுத்துக்கொண்டு போய் காதில் போட்டோன்னே அவரும் வந்து பார்த்துட்டு கி வீரமணின்னு ஒருத்தர் அந்த இடத்துக்கு மாணவர் அணிக்கு மாற்றிட்டாங்க. இவரை தூக்கி துணை கொள்கை பரப்பு செயலாளராக வந்து போட்டுட்டாங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா, ஒரு நடிகர் ஒரு கட்சி தலைவர் வேற ஒரு நடிகையோட வேற ஒரு ஒரு நிகழ்ச்சியில ஒரு கல்யாணத்துல கலந்துக்கிட்டதை நம்மலாம் எப்படி பேசணும், அவர் இப்படி போயிருக்க கூடாது, அவர் இப்படி பண்ணியிருக்க கூடாது. ஒரு கழகத்தினுடைய இப்போ துணை கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு மாணவர் அணியில் இருந்த நபர் இப்படி பண்றத ஏன் அவரை சஸ்பெண்ட் பண்ணலன்னு ஒரு கேள்வி வரும். உண்மைத்தன்மையை கண்டுபிடிச்சு நீங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். சரி ரைட்டு. இப்போ இதுக்கெல்லாம் பேசுவாங்கல்ல சில பேர், அது எப்படி பயங்கரமா, அது எப்படி ஆல் சைலண்ட் மோடு, அவ்வளவுதான், எல்லாம் வைப்ரேட்ல போட்டு போயாச்சு, அமைதி, பத்தியா சுவிட்ச் ஆஃப். இது எப்படிதான் வந்து இப்போ இது எல்லாத்தையும் எப்படி நியாயப்படுத்த போறாங்கன்னு தெரியல. சிபிஐ வந்துருச்சுல, அவ்வளவுதான், நமக்கு தான் சிபிஐ வந்துருச்சு, விஜய் வந்துட்டாரு, சிபிஐல சிக்கிட்டாரு, போயிட்டாரு. திரிஷா முன்னாடி நாளே வந்து டெல்லிக்கு போயிட்டாங்க. அதுதானே, அது முன்னாடி நாளே போயிட்டாங்க, அவங்க பின்னாடி நாளே இவரு போறாங்க. அங்க போய் அவங்களுடைய RSS ஆட்கள் வந்து இவரை வந்து இது பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் அவங்க கட்சி பிரச்சனை, அந்த கூட்டணி வைக்கிது வைக்காம போகுது. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லு, 69 சொல்லு. 46 கேங்குன்னு கபாலில சொல்லுவீங்கல்ல, 46 இனிமே 69 கேங்கு. யாரா நீங்க 69 கேங்கு அப்படின்னா 69 தான், விளக்கம்லாம் கேட்க கூடாதுன்ற மாதிரி. 69 அப்படின்னா நம்பரை போட்டு பாடுறா, உனக்கே தெரியும். நல்லா தெரியுதுப்பா. 69 எங்க போய் 69? பிரான்ஸ்ல. ஓ, நீங்க பிரான்ஸ்ல தான் 69 அப்படின்ற அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல்பாடுன்றதை புரிஞ்சுக்கணும். அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர், இதையெல்லாம் ஏன் தண்டிச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க? அந்த கட்சியில இருக்கக்கூடிய வாடகை வாய்கள்லாம் இருப்பாங்க, இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், விஜய் விஜய் விஜய். என்னடா பைத்தியமாவே மாறிட்டீங்க விஜய் விஜய்னு. சிவாஜி கணேசனா அப்படியே ஆக்ரோஷத்துல அப்படியே நெஞ்சு. சிவாஜி கணேசன் கிடையாது, வாட்டர் மெலன் ஸ்டார். எங்க நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், வாட்டர் மெலன்றீங்க. ஸோ இனிமே வந்து பெருமையா சொல்லலாம், நீங்களாம் ரொம்ப பெருமையா சொல்லலாம் 69 கேங் அப்படின்னு. நல்லா இருக்கு, கேட்கவே இன்ட்ரெஸ்டா இருக்கு, பார்ப்போம். ஐயோ, நம்ம நேர்கள் நிறைய பேர் பெண்கள் ஆச்சே, இதெல்லாம் எப்படி கொடுத்து போறது தெரியல. இதுல ஹைலைட் என்ன சொல்லுங்க? நீ வளர்ந்த இடமும் சரியில்லை, வாக்கப்பட்ட இடமும் சரியில்லை. தெரியுதா? வளர்ந்த இடம் எது? யாரு? இவரு துணை கொள்கை பரப்பு செயலாளர். வளர்ந்த இடம் எது? இது அண்ணன் கேங்கா? வாக்கப்பட்ட இடம் எது? அப்பா கேங். அண்ணன் கேங் என்ன சொல்றீங்க நீங்க, போங்க. அதான் சொல்றேன், நீ வளர்ந்த இடமும் சரியில்லை, வாக்கப்பட்ட இடமும் சரியில்லை. அப்படிதான் இருக்கும். ஆனா நம்மளோட குறிக்கோள்லாம் யாரா இருக்கும்? நம்ம ஏவுகணை எல்லாம் யாரை நோக்கி இருக்கும்? ஒருத்தரை நோக்கி மட்டும்தான் இருக்கும். இனிமே நீங்க பேசுவீங்க, பேசுவோம். நீ இதை பத்தி பேச மாட்டேன், விஜய் அவர்கள் நீங்க பேசுங்க. இனிமே எங்க போனீங்கன்னாலும் 69 தான் எங்களுக்கு ட்ரெண்ட் ஆகி விட்டுறாங்க. இவர் இப்ப கொள்கை பரப்பு செயலாளராக ஆக்கியிருக்காங்களே, என்ன கொள்கை? 69 தான் கொள்கையா? இன்னும் சில பல 9களை இறக்கி விட்டு பரப்ப சொல்லிடுவாங்க. பரவாயில்ல. அதுவும் உதயநிதியும் அன்பிலும் ஒருத்தரை நம்பி இருக்காங்க பாருங்க. சொன்னா அதுக்கு வேற ஏதாவது எடுத்துட்டு வந்துருவாங்க, அவர் நைட்டே ரீல்ஸ் போட்டவருங்க, ரீட்வீட் போட்டவருங்கன்னு. அப்புறம் அவங்களாம் இப்படி இருப்பாங்க அப்படின்னு. தேவையா? நெக்ஸ்ட் ஆதவ் இருக்குது, பேசலாமா? என்னங்க ஆதவ்? டெய்லி என்னங்க ஆதவுக்கு 3 நாள் அவரு விட்டாலும் இவங்கெல்லாம் விட மாட்டேங்கிறாங்களே.
ஆதவ் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க கூடாது. வந்து டிவி கேக்கு பிடிச்ச தரித்திரியமே ஆதவ் தான். முதல்ல நீங்க அவர் தூக்கினா மட்டும் எந்த தரித்திரி அப்படி சொல்லிச்சு அதை? எந்த தரித்திரி அப்படி சொல்லி? அது பாஜகல பேர் எனக்கு தெரியல, மறந்து போச்சு. பாஜகல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எஸ்வி சேகர், அதாவது ஒரு நாய் அப்படின்னு ஆரம்பிச்சு இவரை சொல்லல, பொதுவா ஒரு நாய்னா நம்ம ரோட்ல கடிக்க வர்றது நாய் அப்படின்னு அந்த இவரு சொன்னாங்க. அந்த இவரு தான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிதான் ஆதவ் அவர்களையுமே நம்ம பார்க்கணும். நீலாம் யாரு முதல்ல? உன் குடும்பத்திலே 4 கட்சியில இருக்காங்க, 4 பேரு, எப்படி காப்பாற்றணும்னு நீங்களாம் இருக்கீங்க, நீ எல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்வி சேகர் சார் எத்தனை கட்சியில இருந்து வந்திருக்காரு? சார் எந்தெந்த கட்சியில இருந்து வந்திருக்காரு? அதெல்லாம் இல்ல, நான் மட்டும் தானே இங்க இருக்கேன், என்னை மட்டும் பத்தி பேசுங்க அப்படின்னு. சாரே பல கட்சி மாதிரி தான் இன்னைக்கு இங்க தஞ்சை புகுந்திருக்காரு. அது வந்ததுக்காக கலைஞர் டிவில ஒரு நாடகம் கொடுத்திருக்காங்க. நீ எல்லாம் சன் டிவில பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாம் சீரியல்ல கொடுத்தோன்னா துணை வில்லன் கெட்டப் கூட உனக்குலாம் கிடைக்காது. நீ எல்லாம் எதுக்கு சன் டிவிக்கு டிபேட்டுக்கு வர அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க 2 பட்டனை போட்டுட்டு பேசுங்க பிரதர். சார் 2 பட்டனை முதல்ல போட்டுட்டு பேசுங்க சார். 2 பட்டனை கைட்டி விட்டுட்டு பேசுறதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. உங்களை இந்த கட்சியில சேர்த்ததுக்கே எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்காங்களே, இந்த பேசுவாங்கல்ல நிறைய பேரு, அவங்க எல்லாம் வாயை மூடிட்டு தானே இருக்காங்க. உங்களை கட்சியில சேர்த்ததுக்கே குதிப்பாங்க அப்படியே மேலையும் கீழையும். பெரியார் தெரியுமா, அது தெரியுமா, பெரியார் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? அது ஸ்டாலின் அங்க இருந்து முதலமைச்சர் கேக்குறாரு. மலர்ல இருந்து வந்திருக்காரு. தாமரையில இருந்து ரெட்டலைக்கு ரெட்டலையில இருந்து பேசணும். எதுக்கு இப்ப இவங்க எல்லாமே கொந்தளிக்கிறாங்க? அங்கதானே இருக்காரு இப்ப. மலர்ல இருந்து எல்லாமே கொந்தளிக்க. கேளுங்க, இவர் அவங்க அப்பாவுடைய பேரை அந்த தெருவுக்கு வைக்கணும்னு சொன்னாரு, வச்சு கொடுத்துட்டாரு. அந்த பிரச்சனை திருப்பி எடுத்துட்டாங்க. எஸ்வி சேகர் அவர்களே, நீங்க கேட்டதை நான் செஞ்சு கொடுத்துட்டேன், நான் கேட்டதை நீங்க செய்யணும். அப்ப இவங்களுக்குள்ள அது டீலிங். ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு செயல்பாடோட இருக்கிறாங்க. அதனால அவர் பேசுறதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்கவே தேவையில்லை. அவரும் அந்த கேட்டகரி தாங்க, வீடியோ போடுற கேட்டகரி தான், வேற வழி இல்லாம வீடியோ போடணும் இல்லையா, அந்த கேட்டகரி அவர் தான். நான் சொல்றேன், இவங்க எல்லாம் திடீர்னு ரஜினிக்கு ஃபயர் விட ஆரம்பிச்சவங்க, வேற யாரும் கிடையாது. ரஜினி நடிக்கிறதுல தாண்டி அரசியல் ரீதியா என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காருன்றது நம்ம சொன்னோம். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாரு, யாரெல்லாம் ட்வீட் போட்டாங்க, யாரெல்லாம் போட்டு குத்துன்னு குத்துனாங்க அவரை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்கல்ல. விஜய் மட்டும் என்டிஏ கூட்டணிக்கு போகாமல் என்டிஏ கூட்டணிக்கு போக வேண்டாம் என்று முடிவெடுக்கிறதுக்கு காரணமே அந்த யூடியூபர் தான். ஏன்னா அப்படி போயிட்டா அவர் என்ன அடி அடிப்பாருன்றது அவருக்கே தெரியாது. நீ போட்ட வீடியோ எடுத்து உன்னைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது தெரியல. இவர் அடிக்கிறான்றதுக்காக ஒருத்தன் கட்சியவே கூட்டணியில சேர்க்க கூடாதுன்னு இவரை பத்தியே தினமும் யோசிச்சுட்டே இருப்பாங்களாம். சாரி பிரதர், நீங்க தான் அவரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவர் உங்களை பத்தி எல்லாம் நினைக்கிறதே கிடையாது. அண்ணனை பத்தியே நினைக்கல, நீ யாரும் முதல்ல. ஆனா உண்மையிலேயே சொந்த கட்சியை பத்தி பேசாம, சொந்த கட்சியோட தலைவனை பத்தி பேசாம, அவருடைய கொள்கைகளை பத்தி பேசாம, அங்க என்ன இருக்கு அது வேற. ஆனா அதை பத்தி எதுவுமே பேச முடியாம அடுத்தவன் போடுற மீட்டிங், அடுத்தவன் பேசுற பேச்சு, அதை வச்சே ஒரு வாழ்க்கையை வாழ முடியுன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அவருதான். சூப்பர். அது அந்த வகையில ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவர். நான் கூட கேட்டேன் பேசலாமா அப்படின்னு, விஜயர்களை பத்தி ஒரு மாதிரி பேசி போட்டுருக்காரு. வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு 69 பேசிட்டு போயிடலாம் அதை பத்தி பேசுறதுக்கு. அப்ப முடிச்சிருவோம். நாளைக்கு நிகழ்ச்சியில தொடருவோம். மிக்க நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு